everyone, welcome to Satya Creation. Today we are going to learn about prime factorization. And before those who are not subscribed in my channel, please subscribe and click the bell icon. Okay, let's move on the video. Prime factorization method. Prime factorization is nothing but prime factorization is the method of expressing a number as a product of its factors. ஆல்ரெடி நம்ம முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்றது பார்த்தோம். எப்படி ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Prime factorization is the method of expressing a number as a product of its factors. Which are primes. அது வந்து prime numbersல வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நம்ம prime factorization find out பண்ணும்போது அதோடைய factors எல்லாமே எந்த நம்பரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா prime numbersல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, prime factorization can be done. Prime factorization can be done two ways. First one, using factor tree method. Second one, long division method. Prime factorization can be done two ways. First way, using factor tree method. Next, second one, long division method. ஓகே, இப்போ யூஸிங் இதில் வந்துட்டு டூ மெத்தட்ஸில் வந்துட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் மெத்தடாக வந்துட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கான இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி வந்து பண்ணுறது, அது வந்துட்டு ஃபேக்டர் ட்ரீ மெத்தடில் எப்படி பண்ணுறது, லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் யூஸிங் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். இதுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி நம்மளை கேட்பாங்க அப்படின்னா, factor tree draw பண்ணணும். draw factor tree of the following. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 48க்கு தான் இப்போ நம்ம ஃபேக்டர் ட்ரீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபேக்டர் ட்ரீ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 48 தான் கொஸ்டின் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு 2 டேபிளால் இது டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே, 2 டேபிள், ஏன்னா ஆல்ரெடி இது ஈவன் நம்பர் இல்லைங்களா. ஈவன் நம்பர் ஆல்ரெடி 2 டேபிளால் நம்மளுக்கு டிவைட் ஆகும். 2 how many times? 2 2s are 4, 4 2s are 8, 24. அப்போ இந்த 2 வந்துட்டு ப்ரைம் நம்பர் தானே, இதை வந்துட்டு பண்ண முடியாது. அப்போ இந்த நம்பர் வந்துட்டு கம்போசிட் நம்பர் இல்லைங்களா. அப்போ இதை மறுபடியும் நம்ம இதுக்கான ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 24 வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஈவன் நம்பர். அப்போ அதுவும் 2 டேபிளால் நமக்கு டிவைட் ஆகும். 2 1s are 2, 2 2s are 4. இப்போ இதுவும் 2வும் ப்ரைம் நம்பர். 2 is ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா, ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2. அப்போ இதுவும் ஃபேக்டர். அப்போ வந்து இதுவும் நம்மளால் ஃபேக்டர்ஸ் எடுக்க முடியும். 2 6 times. அப்போ இந்த 6 அகெயின் நம்ம ஃபேக்டர் எடுத்தோன்னா 3 times, இங்கே 3 times. 3 வந்துட்டு ப்ரைம் நம்பர் இல்லைங்களா. நம்மளுக்கு லாஸ்ட்டாக ப்ரைம் நம்பர் வர வரலையும் தான் நம்ம ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். இதுக்கப்புறம் எடுக்க முடியாது. எடுத்தாலும் 3 1s are 3 தான். இதோட ஃபினிஷ்டு. இப்போ இதை வந்துட்டு தஸ் ஆன்சர் எப்படி நம்ம ரைட் பண்ணணும்னா, தஸ் 48 ஈக்குவல் டு என்னென்னலாம் ப்ரைம் நம்பரோ ஆல்ரெடி நான் என்ன கொஸ்டினில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னு சொன்னேன் நான். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இஸ் த மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் எ நம்பர் அஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் which is prime. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் நம்பர்ஸ் இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணால் இதோடைய ஆன்சர் வந்துடும். இப்போ என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் பாருங்கள். 2 into நெக்ஸ்ட்டு 2 into நெக்ஸ்ட் ஒரு 2
அப்போ எத்தனை 2 இருக்குது? 1 2 3 1 2 3. நெக்ஸ்ட் என்னது? 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. இதை நம்ம டைரெக்டாக உங்களால் வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணி போட முடிஞ்சால் போடலாம். இப்போ 2 2 சார் நான் போடுறேன் பாருங்கள். 2 2 சார் 4 4 2 சார் 8 8 3 சார் 24 24 3 சார் 48 அப்படின்னு 24. ஒன்ஸ் அகெயின் சாரி, இதில் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் இருக்குது. 2 3 சார் ஓகேங்களா, 2 3 சார் 2 டைம்ஸ். இப்போ பாருங்கள் 2 2 சார் 4. நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணும் போதே நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 2 2 சார் 4 4 2 சார் 8 8 2 சார் 16 16 3 சார் 48 இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா 2 2 சார் 4 2 2 சார் 4 அடுத்தது ஒரு 3 இருக்குது. 4 4 சார் 16 இங்கே ஒரு 3 இருக்குது. நம்ம சைடில் 16 into 3 6 3 சார் 18. here carry over 1 1 3 is 3 3 plus 1 4 48 வந்துச்சுங்களா? அதே ஆன்சர். that's it, easy. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொஸ்டின் வந்துட்டு 72 உடைய ஃபேக்டர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன மெத்தடு? யூஸிங் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். ஓகேங்களா? இது ஆல்ரெடி வந்துட்டு ஈவன் நம்பர். என்ன நம்பர் இது? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் எந்த நம்பரில் நம்ம டிவைட் ஆகும்? 2 டேபிளில் டிவைட் ஆகும். ஓகேங்களா? 2 டைம்ஸ் எத்தனை? 36. மறுபடியும் இதை வந்துட்டு ஃபேக்டர் எடுக்கணும். இது எத்தனை டைம்ஸ்? 2 18 டைம்ஸ் இல்லைங்களா? 18 எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். 9 டைம்ஸ். 9 எத்தனை டைம்ஸ்? 3 3 சார் 9. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. இப்போது இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் இல்லைங்களா? இதோடைய ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு என்னது? ஃபேக்டர்ஸ், ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இப்போது thus 72 equal to 2 into 2 into 2 into 3 into 3. 2 2 are 4 4 2 are 8 8 3 are 24 into 3 போட்டு பாருங்க. 3 4 are 12, ரிமைண்டர் இங்கே 1. 3 2 are 6 plus 1 7. 72 வந்துச்சுங்களா? ஆன்சர் 72. ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு 2 into 2 into 2 into 3 into 3. That's it. Okay, let's move on the third sum. Third one, 196. 196 2 டேபிளால் நம்மளுக்கு பார்க்கணும். லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2 டேபிளால் டிவைட் ஆகும். 2 டைம்ஸ் அப்படின்னா 98. இது எப்படி ஈஸியாக போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 19 இருக்குது. 19 2வால் டிவைட் ஆகாது. 19க்கு முன்னாடி நம்பர் 18. 18 எத்தனை டைம்ஸு 2வால் டிவைட் ஆகும்? 2 9s இல்லைங்களா? அப்போ 2 9s 18. ரிமைண்டர் 1 இருக்குது, இந்த 6. அப்போ 2 8s 16. அப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த 98 அகெயின் 2 டேபிளால் வருமானு பார்க்கணும். 98 2 டேபிளால் தான் 49. 49 பார்க்கும்போதே தெரியும் எந்த டேபிளில் வரும். 49 எந்த டேபிளில் வரும்? 7. வெரி குட், 7 டேபிள். அப்போது 7 7s 49. 7 வந்து ப்ரைம் நம்பர் தானே, இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ thus 196 equal to 2 into 2 into 7 into 7. 2 2s are 4. 7 7s 49. 49 வந்துட்டு நம்ம 4ஆல் 49 into 4. 4 9s 36. Here 3. Again 4 9s 36. 37 38 39. 4 4s 16. 16 plus 3 17 18 19. ஓகேங்களா?
Oh, 196. பாருங்க 4 9s are 36, 3 4 4s are 16, 16 plus 3 19, 196. That's it. Okay, let's move on the fourth one. Fourth sum 625. 625. 625 பார்க்கும்போதே வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் 5. அப்போ எந்த டேபிளில் நமக்கு மல்டிப்ளை ஆகும்? 5 டேபிளால். 5 ஓகேங்களா? 5 டேபிளால் எத்தனை டைம்ஸ் பாருங்கள், 6 இருக்கா? 6 5 1s are 5, ரிமைண்டர் இதில் 1 இருக்கா? அப்போ 12. இங்கே ரிமைண்டர் 1 12. 12 எத்தனை 5 இருக்குது? 2 times 5. அப்போ 2 times 5னா 10, ரிமைண்டர் 2 இருக்குது இல்லைங்களா? இந்த 5 இப்போ 5 5s are 25. ஓகேங்களா? 125. 125 அகெயின் நம்மளுக்கு எந்த டேபிளால்? 5 டேபிளால். ஓகே, இப்போ இங்கே 125 இருக்குது 5 டேபிளால். 2 5s are 10, ரிமைண்டர் 1, 5 5s are 25. அப்போது 25. 25 5s are நெக்ஸ்ட் வந்து 25 எத்தனை டைம்ஸு? 5 5s are 25. 5 5s are 25. ஓகே, thus 625 equal to 5 into 5 into 5 into 5. 5 5s are 25, 25 5s are 125, 125 5s are 625. 625. Okay, let's move on the fifth one. Fifth sum 100. 100 in a table. 2 table all எத்தனை times? 50. next இதை மறுபடியும் பண்ணனா 2 times 25. இது 5 5s are 25. that's it, very very easy. இப்போ இது ஆன்சர் நம்ம ரைட் பண்ணோம்னா thus 100 equal to 2 into 2 into 5 into 5. 2 2s are 4, 4 5s are 20, 20 here 2 2s are 25, 25 here 2 2s are 4, 4 5s are 20, 20 5s are 100. that's it. ஓகே, இப்போ பார்த்த மெத்தட்ஸ் வந்துட்டு ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன சொன்னால் டிவிஷன் மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே செகண்ட் மெத்தட், ப்ரைம் ஃபேக்டரைஸ் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸிங் லாங் டிவிஷன் மெத்தட். யூஸிங் லாங் டிவிஷன் மெத்தட். லாங் டிவிஷன் மெத்தட். லாங் டிவிஷன் மெத்தட். இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். now long division method. first one 56. 56 division method, long division method. the L shape 56 பார்க்கும்போதே தெரியும் even number. அப்போ which table we use here? 2 table. first number 5, 2 1s are 2, 2 2s are 4, இங்கே 1 இருக்குது இல்லைங்களா? ரிமைண்டர் ஏற்கனவே நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 16. எத்தனை டைம்ஸ்? 6 2 8s are 16, 28. நெக்ஸ்ட்டு 2 table, 2 1s are 2, 2 4s are 18. next 2 table 7 times, 7 7 1s are. thus 58 equal to 2 into 2 into 2 into 7. next here 2 2s are 4, 4 2s are 8, 8 7s are 56. that's it. okay, next second sum. second one
84, 84, same as it is. 84 is also even number. Which table we use here? 2 table. 2 how many times? 4 times. Here 2 times. 42. 2 table 1. 1 2 is 2. 2 2s are 4. Here 1. 27. Which table? 7 table or 3 table. 3 7s are again 7 1 time. Thus 84 equal to 2 into 2 into 3 into 7. Here 2 2s are 4. 4 3s are 16. Here 2 2s are 4. 4 3s are 12. 12 7s are 84. Okay. Next third one. Third sum. Okay. Third one. 360. 360. 360. Okay. 360. 360. Which table we use here? 2 table or 3 table as you wish. நான் இப்போ 3 table யூஸ் பண்ணுறேன், ஈஸியாக இருக்கும். 3 1s are 3, 3 2s are 6. Here 0, 120, 123s are 360. Again 2 table 60. Again 2 table 30. Next 3 table 10. Next 2 table 5. Next 5 table 1. Thus 360 equal to 3 into 2 into 2 into 3 into 2 into 5 equal to 360. That's it. Okay. Next move on the fourth one. Fourth sum. Fourth one. 882. 882. 882. 2 table 4 2s are 8, 4 2s are 8, 4 1s are 4. Next 3 table 147. 147. Next 7 table. Here 21. Next again 7 table 3. 3 table 1. Answer is 882 equal to 2 into 3 into 7 into 7 into 3. Okay. Answer 882. 882. 3 2s are 6, 6 7s are. Here 3 2s are. எப்படி போடலாம் பாருங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க. 2 into 3 into 7 into 7 into 3. இது ரெண்டுத்தையும் பாருங்க. 3 2s are 6 இல்லைங்களா, 7 7s are 49 இல்லைங்களா, இது 3. இப்போ 6 into 49 equal to 6 into 49. 6 into 49. 49 into 6. 49 into 6. 6 9s are 54.
here 5. 6 4s are 24. 24 plus 5 29. 294. இதோடைய answer 294 into 3 times into 3. 3 4s are 12. Here 1. 3 9s are 27 28. Here 1. 3 2s are 6. 6 plus 1 is 3 2s are 28. 29 20 here. 3 4s are 12. Carry over 1. 3 9s are 27. 27 plus 1 28. Here 8. Here 2. 3 2s are 6. 6 plus 2 8. Answer is 882. Okay. That's it. Okay. இப்போ ஃபேக்டரைசேஷன் 2 மெத்தடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு சம்மை கொடுத்து ஃபேக்டர் 3 மெத்தடும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் 3 மெத்தட் ஒரே சம்மில் லாங் டிவிஷன் மெத்தட் 2 மெத்தடுமே ஒரே சம்மில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எந்த சம் எடுத்துக்கலாம் 48 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் சம்மில் கொடுத்தீங்கன்னா 48 2 மெத்தடில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்னென்ன மெத்தட் ஃபேக்டர் 3 மெத்தட் ஃபேக்டர் 3 மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன சொல்லி கொடுத்தேன் லாங் டிவிஷன் மெத்தட். லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேங்களா. ஃபேக்டர் 3 மெத்தடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 48. which method we use here factor 3 method. okay factor 3 2 table here 2 2s are 4 24. again 2 table 12. here 2 6 times 6 எத்தனை times 2 3. ஓகேங்களா. இப்போ இது பாருங்கள் ஆன்சர் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சொல்லியிருக்கோம் 48 equal to 2 into 2 into 2 into 2 into 3. 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 3s are 48. ஓகேங்களா. இதே சம்மை நம்ம என்ன மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போது long division method ஓகே 48 லாங் டிவிஷன் 2 டேபிளால் 2 2s are 4 4 2s are 8. நெக்ஸ்ட் அகெயின் 2 டேபிளால் 12. அகெயின் 2 டேபிளால் 6. அகெயின் 2 டேபிளால் 3. அகெயின் 3 டேபிளால் 3 1s are 3. இப்போ பாருங்கள் 48 equal to எத்தனை 2 1 2 3 4 1 2 3 4 எத்தனை 3 only 1 3 only 1 3. 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 3s are 48. சேம் பாருங்கள் இங்கே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் தான் அதே இதுலேயும் வரும் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஒரே ஒரு 3 இங்கே ஒரே ஒரு 3. எந்த மெத்தட் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். சேம் ஆன்சர் தான் நமக்கு வரும். ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா வீடியோவில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் 2 மெத்தடில் பார்த்தோம். ஒன்று ஃபேக்டர் 3 மெத்தடில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லாங் டிவிஷன் மெத்தடில் பார்த்தோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.